ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன்ப்ளஸோட Buds Zன்னு ஒரு TWS இயர்ஃபோன் வந்திருக்கு. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்த்து ரிவ்யூ பண்ண போகிறோம். பாக்ஸில் பேஸ் பூஸ்ட்னு போட்டிருக்காங்க. 20 hours ஆஃப் பேட்ரி லைஃபாக, கம்ஃபர்டபுள் அண்ட் கூல் டிசைன், சீம்லெஸ் கனெக்ஷன் அந்த மாதிரிலாம் நிறையா எழுதி வச்சுருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் சிக்னேச்சர் ரெட் அண்ட் ஒயிட் ஒன்ப்ளஸோட கலர் தான் கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸ் கேஸு இப்போ அதை நம்ம நவுத்தி வச்சிடலாம். உள்ளார ஒரு பெரிய டப்பா இருக்குது. இதுக்குள்ளே என்ன ஆக்சசரிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது ஓகே, இது வெறும் டப்பா போல். பட்ஸ் ஃபார் லைஃப்னு போட்டிருக்காங்க. ஓகே, இங்கே தான் ஆக்சசரிஸ் இருக்குது. இது நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போது பளிச்சுன்னு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட், நெவர் செட்டில். ஓகே, நாங்கள் செட்டில் ஆக மாட்டோம். டைப் சி கேபிள். இது ரெட் ஆக்சென்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரெட் கேபிளாம். ரெட் கேபிள் கொடுத்தனால ரெட்டா? சரி, ஓகே. சேஃப்டி அண்ட் வாரண்ட்டி கைடு. இதுக்கு பக்கமாக ஏன் பேப்பரை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலரு. ஒயிட் கலர் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். என்ஜாய் யுவர் நியூ பட்ஸாம். ஓகே, என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, இப்போ அந்த கவர்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். செம ஷைனிங்காக இருக்குது, பலன்னு ஒன்ப்ளஸ்னு மேலே போட்டிருக்காங்க. பின்னாடி இந்த சார்ஜிங் போர்ட் இருக்குது. அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணால் அந்த லைட் அப் ஆகுது க்ரீன் கலரில், இந்த சார்ஜிங் இண்டிகேஷன்லாம் காட்டுறதுக்காண்டி. மேலே ஒன்ப்ளஸ்னு ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. பழையபடி ஒன் போட்டு பக்கத்தில் சிம்பிளாக ப்ளஸ் போட்டிருந்தா ஒன்றும் நல்லா இருந்திருக்கும். இனிஷியல் இம்ப்ரெஷனில் பார்க்க நல்லாவே இருக்குது. கேஸும் அந்த இயர்பட்ஸும் க்ளோஸ் பண்ணும்போது கூட நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. 40 grams தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இல்லை கேஸு. மேக்னெட்டிக்கும் நல்லா இருக்குது, அதனால் க்ரிப்பு நல்லா இருக்குது. ஒன்ப்ளஸ்னு இந்த என்கிரேவிங் மாதிரி போட்டிருந்தா ஒன்றும் நல்லா இருந்திருக்கும்ல. கொஞ்சம் ஓவர் ஆசை தான். ஒன்ப்ளஸ் இந்த இயர்பட்ஸை ரொம்ப நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த டச் கண்ட்ரோல்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு லைட் பட்டால் ஒரு ஷிம்மரிங் ஆகிற எஃபெக்ட் கொடுத்துருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இயர்பட்ஸோட வெயிட் கூட 4.35 grams தான் இருக்கிறதுனால ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். இப்போது பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த கேஸுக்கு பின்னாடி இருக்க பட்டனை நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா பேரிங் மோடுக்கு போயிடுது. இந்த மாதிரி ஒயிட் கலரில் லைட் பிளிங்க் ஆகுது. ஸோ உடனே உங்கள் ஃபோனுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ ரொம்ப ஈஸி தான் கனெக்ட் பண்ணுறது. ப்ளூடூத் 5.0 கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரை எந்த ப்ராப்ளமும் இல்லை. நல்லாவே ரேஞ்சில் நல்லா தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நம்ம ஒரு பாட்டை எப்படி இருக்குன்னு கேட்டு பார்க்கலாம். எப்பா காப்பிரைட் இஷ்யூ கொடுத்துடாதீங்கப்பா. ஏய், சவுண்டு செமையாக இருக்குப்பா. பேஸ்லாம் நல்லா கும்முன்னு கேட்குது. நல்லா ஃபில்லிங்காக இருக்கே. ஹே மெலடி. ஒன்ப்ளஸ் ஃபோன் இல்லாதவங்க இந்த இயர்பட்ஸில் உள்ள கண்ட்ரோல்ஸை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஆப்லேயே கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, இயர்பட்ஸில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டபுள் டேப் பண்ணால் என்ன உங்களுக்கு ஆக்ஷன் வரணும்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் ஒன்லி டபுள் டேப் இருக்குங்கும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இந்த சிங்கிள் டேப்பு அந்த மாதிரி டச் டு ஹோல்ட்லாம் வச்சுருந்துருக்கலாம். அதே நேரத்தில் ஈக்குவலைசர் ஆப்ஷனும் இதில் நீங்கள் கொடுக்கல. ஒன்லி ஒன்ப்ளஸ் ஃபோனில் மட்டும்தான் இந்த இயர்பட்ஸுக்கு ஈக்குவலைசர் இருக்குங்கும் போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இந்த இயர்பட்ஸு IP55 ரேட்டிங்கோடு வருது. ஸோ நீங்கள் சின்ன மலையில் நனையும் போது, எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்வெட் ஆனால் கூட நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் இந்த இயர்பட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இன்இயர் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த இயர்ஃபோனோட டிசைன் எர்கனாமிக்கலாக ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. என் காதில் வச்சு பார்க்கும்போது பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, இன்இயர் ஸ்டைலாக இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இது இயரில் நல்லாவே சூட் ஆகும். பேட்ரி கெப்பாசிட்டியை நான் பர்சனலாக டெஸ்ட் பண்ணல. ஒன்ப்ளஸ் கிளைம் பண்ணுற வரையும் டோட்டலாக 20 hours வரையும் சார்ஜ் நிற்கும்னு சொல்கிறாங்க. பாட்டு கேட்குறதுக்கு 5 மணி நேரம், ஃபோன் பேசுகிறதுக்கு 3 மணி நேரம்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு போதுமான டூரேஷன் தான். அதெல்லாம் இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தானே கேட்குறீங்க.
இந்த இயர்ஃபோனில் 10mm டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. பேஸ்லாம் வந்து செம்ம டீப்பாக இருக்குது. ஈவன் நீங்கள் ஹையர் வால்யூம் வச்சா கூட டிஸ்டார்ஷன் தெரியல, ஒரு இறைச்சல்லாம் இல்லாமல் மிட்ஸ் அண்ட் ஹைஸ் கூட நல்ல செப்பரேஷன் தெரியுது. ஒரு பேஸுக்காண்டே செஞ்ச இயர்ஃபோன்னு வச்சுக்கலாம். பேஸ்லாம் நல்லா பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பூம் பூம்னு கேட்குது. இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரே குறை வந்து ஈக்குவலைசர் வந்து அதர் ஃபோனுக்கும் வந்து அவங்க அவைலபிளாக கொடுத்துருந்துருக்கலாம். OnePlus வச்சா தான் அது ஈக்குவலைசர் கிடைக்குங்கிறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ப்ளூடூத் ஹெட்செட்னாலே அது வந்து லேட்டன்சி இந்த கேமிங் விளாடும் போது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். பட் இந்த ஹெட்ஃபோனில் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் விளாடும் போது எனக்கு வந்து என்னடா நம்ம ஒயர்டு ஹெட்செட்டில் தான் விளாட்றோமோன்னு கொஞ்சம் ஒரு டவுட் வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய லேட்டன்சி என்னால் ஃபீல் பண்ண முடியல. லேட்டன்சி இருக்குது, நீங்கள் ரொம்ப மைனூட்டாக கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் ஒரு பெரிய லேட்டன்சி வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இல்லைங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம். இந்த இயர்ஃபோனில் இருக்க கலர் ஆப்ஷன் வந்து பெருசாக எனக்கு பிடிக்கல. எஸ்பெஷலி இந்த ஒயிட்டு ஓகே பார்க்க நல்லா தான் இருக்குது. பட்டு பட்டுன்னு அழுக்காயிடுது, நம்ம தொடச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. ஒரு டார்க் ஷேடில் ஒரு பிளாக்கு ஒரு க்ரே கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஒரு க்ரே ஆப்ஷன் இருக்குது, பட் ஆனால் பார்க்குறதுக்கு அதுவும் ஒயிட் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ஒரு கிறுக்குத்தனமான ஒரு டிசைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வேறு ஒரு எக்ஸ்ட்ரா 500 வேறு சார்ஜ் பண்ணுறாங்க. அது தேவையே இல்லை நமக்கு. அப்புறம் இந்த இயர்ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டால் 3000 பட்ஜெட்டில் ஒரு அருமையான இயர்ஃபோனு. பேஸ் தான் உங்களுக்கு முக்கியம்னா சும்மா கும்முன்னு செமையாக இருக்குது. OnePlus இந்த மாதிரி ஒரு டிசைனில் அதுவும் ஒரு இன்இயர் டிடெக்ஷனோட போட்டது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு தாராளமாக வாங்கலாம். அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு பார்த்துட்டு லைக் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.